அமைச்சர் துரைமுருகன் ஒளிந்து பக்தியை கடைபிடிப்பதாக கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன், முருகன் மாநாட்டுக்கு எதிராக செயல்படுபவர்கள் தோல்வி பெற வேண்டும் என்பதுதான் தங்கள் கருத்து எனவும், தமிழுக்காக வாழ்கிறோம் என கூறும் திமுக தலைவர்கள் இந்து மக்களை இரண்டாம் தர மனிதர்களாக நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நான் கேட்கிறேன், அண்ணன் துரைமுருகன் முருக பக்தரா இல்லையா? முருக பக்தர் தானே. அப்ப வெளிப்படையா முருக பக்தர் மாநாடு தானே நடக்குது. ஆக ஒளிஞ்சி 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 உங்க பக்தியை காண்பிக்காதீர்கள், எழுச்சிகளும் பக்தியை நாங்கள் காமித்து கொள்கிறோம். முருகன் மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு எதை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இதைக்கு நம்பிக்கையே இல்லாத அரசாங்கம் முருகன் மாநாடு நடத்தியதே. அப்பொழுது நீங்கள் முருகனை கும்பிட மாட்டீர்கள், முருகன் கோயிலுக்கு வர மாட்டீர்கள். நான் கேட்குறேன், தமிழ் கடவுள் முருகன் என்று இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து நாங்கள் எப்போ சொல்கிறோம், இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? ஆக தமிழுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லும் நீங்கள் என்றாவது தமிழ் கடவுள் முருகனின் கோயிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? இத்தனை அறுபடை வீடுகள் இருக்கிறது, ஏதாவது ஒரு படை வீடுக்கு சென்றிருக்கிறீர்களா? ஏன் இந்த பாராபட்சம்? அப்பொழுது இரண்டாம் தர மக்களாக உங்கள் மனதில் நீங்கள் அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, இனிமேல் அப்படிப்பட்ட பாராபட்சம் பார்க்க முடியாது. எங்களின் எழுச்சி நிச்சயமாக தமிழகத்தின் எழுச்சியாக இருக்கும் என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் நாங்கள் செல்கிறோம்.